உலகின் மிகப்பெரிய நாடுகளான அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த சந்திப்பில் போர் நிறுத்தம் குறித்த எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படலை. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. யுக்ரைனுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா போரை தொடங்கினது. 3 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த போர்னால மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. போற முடிவுக்கு கொண்டு வரதில் ஆர்வம் காட்டி வந்த ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோட பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையிலான இந்த அலாஸ்கா சந்திப்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன நடந்தது இந்த சந்திப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் யுக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது காத்திருந்தது. அலாஸ்காவில் தன்னோட சிறப்பு விமானத்தில் வந்து இறங்கின புட்டின் சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த போதே அங்கே காத்துட்டு இருந்த ட்ரம்ப் கைத்தட்டி அவரை உற்சாகமாக வரவேற்றார். இருவரும் கை குலுக்கி கொண்ட பிறகு ஒன்னா சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றாங்க. புட்டின் தனக்காக காத்துட்டு இருந்த அதிபருக்குரிய காரை தவிர்த்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்போட இணைந்து அவரோட காரிலேயே சந்திப்பு நடக்க இருந்த இடத்திற்கு சென்றாரு. இருவரது முகத்திலுமே உற்சாகம் அப்படிங்கிறது தென்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய இந்த யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்தம் செய்யும் பேச்சுவார்த்தையானது அமெரிக்காவோட அலாஸ்காவின் ஆங்கரேஜ் பகுதியில் இராணுவ படைத்தளத்தில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தொடங்கினது. இதில் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 பேருமே நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. எங்கள் பேச்சுவார்த்தைகள் கட்டுமான மற்றும் பரஸ்பர மரியாதை சூழலில் நடைபெற்றன. மிகவும் விரிவான மற்றும் பயனுள்ளவையாக இருந்தன. அலாஸ்காவுக்கு வருமாறு அழைத்ததற்காக என் அமெரிக்க சகோதரருக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே சந்திக்கிறதே மிகவும் தர்க்க சங்கதியாகும். நம் நாடுகள் கடல்களால் பிரிக்கப்பட்டாலும் உண்மையில் நெருக்கமான அயல் நாடுகள். நாங்கள் சந்தித்த போது விமானங்களில் இருந்து இறங்கிய போது நான் இவ்வாறு சொன்னேன்: நல்ல நாளாக இருக்கட்டும் அன்பான அயல் நாட்டவரே, உங்களை நலமாகவும் உயிரோடு இருப்பதையும் காண மிகவும் மகிழ்ச்சி. அலாஸ்காவுடைய தொடர்புடையது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பொது வரலாற்றின் முக்கியமான பகுதி. பல நேர்மறை நிகழ்வுகள். இங்கு இன்றும் ரஷ்ய அமெரிக்க காலத்தின் பெரும் கலாச்சார பாரம்பரியம் உள்ளது. ஆர்த்தடாக்ஸ் கோவில்கள், 700க்கும் மேற்பட்ட ரஷ்ய வம்சாவளியை கொண்ட புவியியல் பெயர்கள். 2ஆம் உலகப் போரின் போது அலாஸ்காவில் இருந்துதான் போர் விமானங்கள் மற்றும் பிற உபகரணங்களை லெண்ட் லீஸ் ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கும் புகழ்பெற்ற விமான பாதை தொடங்கியது. இது மிகப்பெரிய பனிக்கட்டிகளின் மேல் தாக்கியில் ஒரு ஆபத்தான சிக்கலான பாதையாக இருந்தது. ஆனால் 2 நாடுகளின் விமானிகள் மற்றும் நிபுணர்கள் வெற்றியை நெருக்கமாக்குவதற்காக எல்லாவற்றையும் செய்தனர். அவர்கள் ஆபத்துகளை எதிர்கொண்டு பொதுவான வெற்றிக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தனர். நான் இப்போதுதான் ரஷ்யாவின் மகடான் நகரத்தில் இருந்தேன். அங்கு ரஷ்ய மற்றும் அமெரிக்க விமானிகளுக்கான ஒரு சிலை உள்ளது மற்றும் கொடி. எப்போதும் நாங்கள் மற்ற வரலாற்று உதாரணங்களை நினைவில் கொள்வோம். எப்போது எங்கள் நாடுகள் ஒன்றாக பொதுவான எதிரிகளை போராட்ட தோழமை மற்றும் கூட்டமைப்பு உணர்வில் வீழ்த்தின, ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் ஆதரவு வழங்கின. இந்த பாரம்பரியம் நிச்சயமாக எங்களுக்கு உதவியாக இருக்கும். புதிய கட்டத்தில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் பரஸ்பர நன்மை பயக்கும் சமத்துவமான தொடர்புகளை மீண்டும் உருவாக்க உதவும். இதை தொடர்ந்து தான் 2 பேரும் கூட்டா செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. ஆனா செய்தியாளர்களோட கேள்விகளுக்கு அவங்க பதில் அளிக்கல. இன்னும் சொல்ல போனா செய்தியாளர்களோட கேள்விகளை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். புட்டின் தன்னோட செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசினாரு. குறிப்பாக எங்களுக்கு இடையில் நடந்த அந்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. நானும் ட்ரம்ப்பும் வெளிப்படையாக பேசணும். எங்களுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்குங்கிறத புட்டின் குறிப்பிட்டார். அதே மாதிரி யுக்ரைனில் காணப்படக்கூடிய சூழல் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அடிப்படையில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதே வேளையில் நீண்டகால தீர்வை உருவாக்குறதுக்காக அந்த போருக்கான முதன்மை விளைவுகள் அப்படிங்கிறத நீக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது போர் எதற்காக அடிப்படையில் தொடங்கப்பட்டதோ அந்த காரணத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய இந்த பேச்சுவார்த்தையில் முதன்மை கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் இது பற்றி பேசும்போது செய்தியாளர் சந்திப்பில்
ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடக்டிவான ஒரு மீட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல விஷயங்களை 2 பேர் தரப்புலையுமே ஒப்புக்கொண்டோம். விரைவில் நாட்டோவை அழைத்து பேசுவேன், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து இந்த சந்திப்பு பற்றி அவரிடம் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லோருக்கும் தெரிந்தது போல ரஷ்யா அமெரிக்க உச்சி மாநாடுகள் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறவில்லை. இது ஒரு பெரிய காலம். கடந்த காலம் இருதரப்பு உறவுகளுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. நேராக சொல்வதானால் அவை குளிர்போரின் காலத்திலிருந்து மிக குறைந்த நிலைக்கு சரிந்துவிட்டன. இது எங்கள் நாடுகளுக்கும் உலகத்திற்கும் கூட நன்மை செய்யவில்லை. தெளிவாக எப்போது அல்லது பின்னர் நிலைமையை சரி செய்து மோதலிலிருந்து உரையாடலுக்கு மாற வேண்டும். இந்த நிலையில் 2 நாடுகளின் தலைவர்களின் நேரடி சந்திப்பு உண்மையில் அவசியமாக இருந்தது. கண்டிப்பாக தீவிரமான மற்றும் சிரமமான தயாரிப்புடன், மேலும் இந்த வேலை முழுமையாக செய்யப்பட்டது. எங்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்புடன் மிகவும் நல்ல நேரடி தொடர்புகள் உள்ளன. நாங்கள் பலமுறை நேர்மையாக தொலைபேசியில் பேசினோம். எங்களுக்கு ரஷ்யாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் சிறப்பு பிரதிநிதி திரு உயிட்கோவ் பலமுறை வந்தார் அப்படி என்பது தெரிந்ததே. எங்களுடைய உதவியாளர்கள், வெளிநாட்டு கொள்கை துறைகளின் தலைவர்கள் முறையாக தொடர்பில் இருந்தனர். இந்த சந்திப்பிற்கு முன்னாடி கென்னடி மையத்தில் நிருபரோட ஒரு கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளித்த போது, முதல் கூட்டம் நன்றா நடந்துச்சுன்னா உடனடியாக 2வது கூட்டத்தை நாங்களே நடத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது அந்த கூட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படிங்கிற பொருளில் உடனடியாக அதை நடத்த நானே விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி பங்கேற்கக்கூடிய அந்த முத்தரப்பு கூட்டத்திற்கான சாத்தியம் பற்றியும் அப்போது அவர் சொல்லியிருந்தாருங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அலாஸ்காவில் ட்ரம்ப் புட்டின் 2 பேருமே தனித்தனியே சந்திப்பாங்க அப்படின்னு தான் முதல்ல அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த 1-to-1 அப்படின்னு இருந்தது. ஆனால் கடைசி கட்ட மாற்றமாக அமெரிக்கா ரஷ்யா தரப்பிலிருந்து தலா 3 பேர் இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ரஷ்யா தரப்பிலிருந்து அதிபர் புட்டின், வெளியுறவு அமைச்சர் செர்கே லவ்ரோவ், வெளியுறவு கொள்கை வகுப்பு உதவியாளர் யூரி யுஷாகோவ் ஆகிய 3 பேர் இதில் பங்கேற்றாங்க. அமெரிக்கா தரப்பிலிருந்து அதிபர் ட்ரம்ப், வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ, சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. ஸ்டீவ் விட்காஃப் தான் ஏற்கனவே புட்டினோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ட்ரம்ப் புட்டின் இல்லாத மற்ற நால்வருமே இந்த கடந்த பிப்ரவரி மாதம் சவுதி அரேபியாவில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை யுக்ரைனுடைய போர் தொடர்பாக நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தாங்க அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். அமைதியை நாடுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அலாஸ்கா 2025 அப்படின்னு எழுதப்பட்ட பின்னணியில் இந்த உச்சி மாநாட்டில் புட்டினும் ட்ரம்ப்பும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த படங்கள் வெளியாகி இருந்தது. இருவருக்கிடையிலான உறவை அது வெளிப்படுத்துவதாக இருந்தது. மூடிய கதவுகளுக்கு பின்னால், அதாவது க்ளோஸ்டு ரூமில் ட்ரம்ப் புட்டின் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நீடித்தது. ஆனால் இதில் இருவருக்கும் இடையிலான அந்த 1-to-1 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்ததா, அது எவ்வளவு நேரம் நீடித்தது அப்படிங்கிற தகவல்கள் இடம்பெறலை. அதிகாரிகளும் அதில் பங்கெடுத்ததுனால அவர்களுடைய பேச்சுவார்த்தையாக அது அதிக நேரம் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு தகவலும் தெளிவாக இதில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒருமுறை செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் குறிப்பிடும்போது இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் இருக்குங்கிற கேள்விக்கு 3 நிமிடங்கள் இருக்கலாம், இல்லைனா 4 நிமிடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை 2 நிமிடங்களுக்குள்ளாக அந்த சந்திப்பு இருந்ததுன்னா பேட் மீட்டா அது இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. அப்படியான எந்த சமிக்கைகளும் 2 பேரோட அந்த செய்தியாளர் சந்திப்பில் இல்லைங்கிறதுனால இது குறித்த ஒரு முடிவுக்கு வர முடியல. அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்பு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாரத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுவதை 2 பேருமே தடுப்போம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. நான் விரும்புறத போலவே அதிபர் புட்டினும் அதை காண விரும்புறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ விளாடிமிர் அப்படின்னு கூப்பிட்டு புட்டினுக்கு நன்றி கூறிய செய்தியாளர் சந்திப்பையும் தன்னுடைய உரையையும் ட்ரம்ப் நிறைவு செய்தார். அப்போதான் மீண்டும் நாம் விரைவில் சந்திப்போம், இது குறித்து பேசுவோம், குறிப்பாக உங்களை மிக விரைவில் சந்திக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்திலேயே அடுத்த முறை மாஸ்கோவில் அப்படின்னு புட்டின் ஆங்கிலத்தில் அதுக்கு பதில் அளித்தார். ஸோ இந்த நிலையில தான் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சாத்தியமா, யுக்ரைன் நாட்டோ நாடுகளில் இணைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கைவிடுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ரஷ்யா முன்வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை அதுவாக தான் இருக்கு. அதே நேரத்தில் ட்ரம்போட முயற்சி வெற்றி பெறுமா, மீண்டும் பேச்சுவார்த்தைங்கிறது மாஸ்கோவில் சாத்தியப்படுமா, ரஷ்யா கைப்பற்றி இருக்கக்கூடிய யுக்ரைன் பகுதிகள் விடுவிக்கப்படுமா, போர் நிறுத்தத்திற்கு உடன்பாடு எட்டப்படுமா, ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியடைந்தால் இந்தியாவிற்கு கூடுதல் வரி அப்படின்னு அமெரிக்கா கடந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னும் எழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு.